வணக்கம். இனி நான் சொல்ல போகிற தலைப்பு நவகிரகத்தின் அறிவியல் வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அறிவியலுக்கும் ஆன்மீகமும் என்ன சம்மந்தம்னு அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் அறிவு கொண்டு பார்த்தீங்கன்னா அது அறிவியல், கொஞ்சம் பக்தியாக அன்பாக பார்த்தீங்கன்னா அது ஆன்மீகம். இவ்வளோ தான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு லாஜிக்காக பார்த்தீங்கன்னா அது அறிவியல். அது கேட்ட கொஞ்சம் அன்பும் கொஞ்சம் மரியாதையும் கொஞ்சம் விசுவாசத்தையும் கலந்துட்டிங்கன்னா அது ஆன்மீகம். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ நவகிரகத்தில் ஏன் முக்கியத்துவம் கொடுத்து அறிவியல் பூர்வமாக வச்சுருக்கிறாங்கன்னா, இப்போது சாதாரணமாக சொல்கிறோம், பூமி வெப்பமாகுதுன்றோம், சூரியனோட ஆற்றல் அதிகமாகுதுன்றோம். இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, நீ பூமியை கொலாப்ஸ் பண்ணினா, பூமியை டிஸ்டர்ப் பண்ணினா 9 கோளும் டிஸ்டர்ப் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மற்ற கோள் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். இந்த கோளுங்க டிஸ்டர்ப் ஆனாலுமே சூரியன் டிஸ்டர்ப் ஆகிடுவான். சுழற்சி வடிவில் இருக்க அந்த டைமென்ஷனே மாறும். ஏன்னா பூமி கிட்ட தான் இருக்குது 5 ஆற்றலோட வசப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுற தன்மை பூமி கிட்ட தான் இருக்குது. நீர், நிலம், காற்று, ஆகாயத்தை எல்லாத்தையும் அந்த மேக்னட் போரால் இந்த பூமி தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த பூமி ஒரு கிரகம் டேமேஜ் ஆச்சுன்னா, முக்கியமாக பூமி டேமேஜ் ஆச்சுன்னா மற்ற எல்லா கோளுங்களோட சுற்றுவட்ட பாதை திசை மாறும். அப்போ காலச்சக்கரத்தில் குழப்பம் ஏற்படும். மனிதர்கிட்டையும் நம்ம வாழ்க்கை முறையிலையும் சில உடலில், அறிவில், புத்தியிலலாம் சில மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த சுவாசத்தை வச்சு தான் அந்த மூளை வேலை செய்யுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தை வச்சு தான் இந்த மூளை வேலை செய்யுது. இந்த மூளைக்கு உணர்வாக இருக்கிறதே சுவாசம் தான். இப்போ சுவாசம் எப்படி வருதுன்னா, உனக்கு தன்னாலே உனக்கு வரல, வெளியவும் உள்ளவும் கலந்து தான் ஒரு திருமணமாக இந்த இயற்கை நமக்குள்ளே செஞ்சு வச்சதுனால தான் இந்த சுவாசமே நமக்கு உருவாகுது. இதை உணர்ந்துட்டினா, ஆன்மீகம் பண்ணி, யோகம் பண்ணி, பயிற்சி பண்ணி, உன்னோட ஆஞ்ஞா சக்கரத்தை பார்த்துக்கிட்டு நீ உணர்ந்துட்டா உனக்கு பாதிப்பு கிடையாது. இது உணரலைன்னா உனக்கு பாதிப்பு இருக்கும், உன் ஆத்மாவுக்கு பாதிப்பு இருக்கும். இப்போ ஆன்மீகத்தில் என்ன நவகிரக கோயில்னா, இந்த நவகிரகத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, எல்லா கிரகமும் நல்லா இருக்கணும். முதல்ல பூமி நல்லா இருக்கணும். பூமி நல்லா இருந்தால் தான் எல்லா கிரகமும் நல்லா இருக்கும். நீ பூமி இருக்கிற மலையெல்லாம் உடைச்சிட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டினா பூமி வெப்பமாகும். அதோட இருக்கிற அரெஸ்ட் பண்ணுற அந்த ஐம்புலன் ஆற்றங்களை அரெஸ்ட் பண்ணுறத விட்டுடும். இந்த ஒரு கிரகம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மற்ற இருக்கிற சந்திரனை டிஸ்டர்ப் ஆகும். சந்திரன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா சந்திரனை சார்ந்திருக்கிற சில கோள்களும் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அப்படியே ஒவ்வொரு கோளாக டிஸ்டர்ப் ஆகினே வரும். இது விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிடறாங்க இல்லையா தெரியாது. நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சதுல வரைக்கும் நான் சொல்கிறேன், என் மனசுக்கு. புரியுதுங்களா? எல்லாமே இந்த அலைவரிசையில் தான் இயங்குது. எந்த அலைவரிசையில்? நெட்வொர்க் அலைவரிசையில் தான் இயங்குது. இந்த நெட்வொர்க் அலைவரிசையில் சூடு, குளிர்ச்சி 2 தன்மை இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ். இதில் சரிசமமாக இருக்கிறவருக்கு தான் அந்த வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சூடு, குளிர்ச்சி, இந்த அலைவரிசையில் கொஞ்சம் எது ஏறிச்சோ கொஞ்சம் இறங்குச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமென்ஷன் மாறிடும். இது சயின்ஸ் கண்டுபிடிச்சி அதை கூட தெரியல. என் மனசில் படுத்த நான் பேசுகிறேன். இது மற்றபடி நான் யாரையும் காரணம் காட்ட முடியாது. அப்போது பூமி முக்கியமானது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் கலாச்சாரத்தில் நவகோள்களையும் வச்சு வழிபடுறதுக்கு காரணம் இதுதான். அப்போது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஆன்மீகத்தை நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அடுத்த கருத்தில் மாங்கல்ய தத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஏற்கனவே நிறைய வெளியில் சொல்லிட்டேன். சில ரகசியங்கள்லாம், எனக்கு தெரிஞ்ச ரகசியம்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். என்னோடய ஆன்மீகத்தில் நான் ஏற்பட்ட அனுபவத்தை ஒன்று ஒன்றா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.